Hi guys, இது ஒரு சின்ன கிளிப் வீடியோ தான். இது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படினா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா Trueview கேமரா மாசம் நம்மட்ட ஒரு 200 நம்பர் 300 நம்பர் செல் அவுட் ஆகுது. எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த QR கோடுன்னு இருக்குது. ஸோ இந்த QR கோடு பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து லைட்டாக அழிஞ்சு வந்துடுது. ஸோ இருந்தாலும் இது ஒரு ஸ்டிக்கர் உறிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரில் QR கோடு காணாமல் போயிட்டாலும் இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க, டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஸோ நார்மலாக நீங்கள் எப்பயும் போல் கேமராவை ஆன் பண்ணிக்கிங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, பழைய கேமரா எடுக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க எப்பயும் போல். ஸோ அடியில் ரீசெட் பட்டன் இருக்கா, ஸோ இதை ரீசெட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்டுக்கு ரீசெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசெட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு கனெக்ட் பண்ண போகிறீங்க, சப்போஸ் அந்த QR கோடு இல்லாமல் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். சேம் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இந்த Wi-Fi கேமராஸ் எல்லா செட்டிங்ஸுக்கும் வரும். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ கேமரா இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மொபைல் ஆப்பில் ட்ரூ க்ளவுட் ஆல்ரெடி சொல்ல வேண்டியது கிடையாது, அது எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ட்ரூ க்ளவுட். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட் நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி போகிறதா ரிஜிஸ்டர் பண்ணி போகலாம். ஸோ லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ டெஸ்டிங்னால உங்களுக்கு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறேன் நான். ஸோ இப்போ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கேமரா இல்லை. நான் இப்போ இதில் QR கோடெலாம் எதுவுமே கனெக்ட் பண்ணல. QR கோடே கனெக்ட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது? செகண்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஸ்மார்ட் கேமரா. ஸோ இப்போ நம்மகிட்ட QR கோடு இல்லை, கீழே அதர் வே டு ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து ஸ்டாண்ட் அலோன் கேமரா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து கோ டு செட்டிங்ஸ்னு கேட்கும். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த கேமராவோட Wi-Fi இங்கே வரும். ஸோ அந்த Wi-Fi நம்ம கனெக்ட் பண்ணணும். Wi-Fi லோடிங் ஆகும், லோடிங் ஆகி தான் வரும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Wi-Fi ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த IPC SBC, ஸோ இந்த கேமராவோட Wi-Fi ஃபவுண்ட் ஆயிடுச்சு. நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணல. ஸோ டேரெக்டாக நீங்கள் போனீங்கனாலே கோ டு செட்டிங்ஸ் போனீங்கனாலே Wi-Fi வந்து ஃபவுண்ட் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஃபவுண்ட் ஆயிரும். ஸோ ஃபவுண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த Wi-Fiயை கனெக்ட் கொடுங்க. ஸோ இதுக்கு டிஃபால்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 81 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஜாயின் கொடுத்துருங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா செகண்ட் டைமில் பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ இப்போ இங்கே மேலே கனெக்டட்னு வந்துடும். ஸோ கனெக்டட்னு வந்தோடனே நீங்கள் பேக் போயிருங்க. ஸோ மேலே ட்ரூ க்ளவுட் ஆப்புக்குள்ளே போயிருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேமரா கனெக்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ டேரக்ட் கனெக்ஷன். ஸோ டேரக்ட் கனெக்ஷன் கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு 1 2 3 4 1 2 3 4 கன்ஃபார்ம் முடிஞ்சு. இப்போ நான் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 கொடுத்தேன், ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேமரா லைவுக்கும் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ மங்களாத்திரி வந்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டிருக்கேன், ஸ்டிக்கரை பிரிக்கலை. ஸோ கேமரா லைவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இல்லை வேறு செட்டப்பே கிடையாது. பார்கோடை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் உள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பார்கோட் ஸ்கேன் பண்ணுற இடத்துல கீழே அதர் வேன்னு கேட்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் அலோன் கேமரான்னு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கோ டு செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட Wi-Fi பேனலுக்கு போகும். அந்த Wi-Fi நல்லா 2-3 ட்ரிப் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ அந்த Wi-Fiயில் போய் நீங்கள் இந்த கேமராவோட Wi-Fi நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கேமரா கனெக்ட் ஆகிடும். டேரக்ட் Wi-Fiக்கு தான். சார் நெட்வொர்க் Wi-Fiக்கு அதே மாதிரி தான். Wi-Fi நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே ரிமோட் கனெக்ஷன் கேட்கும். ரிமோட் கனெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரூட் ரோடை கான்ஃபிக் பண்ணலாம். QR கோடு ID தேவை இல்லை.